ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் மாலை வணக்கம்ங்க. நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா திசையன்விளை பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருநெல்வேலியிலேருந்து திசையன்விளை வரைக்கும் ஒரு 1-to-1 பஸ்ஸில் வந்திருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ராவல் பண்ண போகிறோங்க. திசையன்விளை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஊருங்க. திருச்செந்தூர்லேருந்து நாகர்கோவில் போகக்கூடிய அந்த ரூட்டில் தான் திசையன்விளை ஊர் வந்து அமைஞ்சிருக்குங்க. இதுதாங்க பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் பஸ்ஸஸ்லாம் உள்ளே போகும். எக்ஸிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குங்க. இங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா மினி பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 2-3 வண்டி நின்றுட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ்க்கான டைம் டேபிளும் வச்சுருக்காங்க. திசையன்விளையிலேருந்து எந்தெந்த ஊருக்கெலாம் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதோட டைமிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போகுதுங்க. திசையன்விளை 4 நேரி வழியாக. பஸ்ஸுக்கு கூட்டத்தை பாருங்களேன், எவ்வளோ பேர் ஓடி போய் ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பஸ் ஸ்டாண்டு உள்ள ஒரு வண்டி வருது பார்த்தீங்களா, இந்த வண்டி திருநெல்வேலியிலேருந்து திசையன்விளை வரைக்கும் 1-to-1 ஆப்ரேட் பண்ணுறாங்க. டைமிங்க்கு மட்டும்தாங்க 1-to-1 வண்டியெலாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருநெல்வேலி டு திசையன்விளை, திசையன்விளை டு திருநெல்வேலி. இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஓரளவுக்கு தாங்க இருக்குது. நமக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் பெய்டு டாய்லெட். வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் அந்தளவுக்கு கிடையாதுங்க. அதே மாதிரி ரெஸ்டிங் ஏரியாலேயே வந்து பார்த்திங்கன்னா சேர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி கீழே தான் உட்கார்ற மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சில கடைகள் இருக்குங்க. நம்ம டீ காஃபி சாப்பிட்றதுக்கு, தென் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிறதுக்கு கடைகளுமே இருக்குங்க. மினி பஸ் தாங்க நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த ரூட்டில். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக் பார்க்கிங்கும் இங்கே உள்ளே தான் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த இடங்கள்லாம் பைக் பார்க்கிங் இருக்குது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் டாய்லெட்டுங்க. இந்த வழியாக வந்துட்டு பஸ்ஸை வந்து இந்த வழியாக எக்ஸிட் ஆகுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டவுன் பஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்த்தாண்டம் பிரான்ச்சுங்க. மார்த்தாண்டம்லேருந்து நாகர்கோவில் வந்துட்டு நாகர்கோவிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஸ்பெஷல் பஸ்ஸாக ஆப்ரேட் பண்ணுறாங்கங்க. இப்போ உள்ளே வர இந்த ப்ரைவேட் பஸ் பார்த்திங்கன்னா பாபநாசம்லேருந்து அம்பை, சேரன்மாதேவி, களக்காடு, 4 நேரி வழியாக திசையன்விளை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள ஒரு சின்ன கோவில் இருக்குங்க. இது தெரியுது பார்த்திங்கன்னா, இதுதாங்க அந்த கோவில். இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தம்பனையிலே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம சொல்கிறேன். திசையன்விளையிலேருந்து ஈசிஆர் வழியாக வேளாங்கண்ணி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ரொம்ப நாளாக நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தார், இந்த பஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி தாங்க அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. இங்கே நிற்கிற 2 வண்டி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வண்டி தூத்துக்குடி போகிறதுங்க, இன்னொரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகிறதுங்க. ராமேஸ்வரம் போகிறதுக்கு வண்டி கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ராமேஸ்வரம் வண்டி கிளம்புனதுக்கப்புறம் நம்ம வண்டி வருது பார்த்தீங்களா, இந்த வண்டியில் தான் நம்ம இன்றைக்கி வேளாங்கண்ணி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இந்த வண்டியோட டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு திசையன்விளையில் போட்டிருந்தாங்க. பட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் லேட்டாக தான் வந்திருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:40 ஆகுதுங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸ்டீரியர் ஷாட்லாம் எடுக்க முடியல. நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் எடுத்து காட்டுறேங்க. இப்போ வண்டி 4:40க்கு இங்கேருந்து கிளம்பிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் டெல்லியில் தான் கிளம்பியிருக்கு. இதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் வண்டி போனது பார்த்திங்களா, எல்லா கூட்டமும் அந்த வண்டியில் ஏறிட்டாங்க. நம்ம வண்டியில் கூட்டமெல்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க. மொத்தமே ஒரு 4-5 சீட்டு தான் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திசையன்விளையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு நம்ம வண்டி எந்த ரூட்லலாம் ட்ராவல் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இடங்களில் ரெஸ்ட் பிரேக் கொடுக்குறாங்க, வண்டியோட ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்குது, வண்டியோட க்ரௌடெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதாங்க ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம வண்டி அந்தளவுக்கு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி 10 நிமிஷம் டிலேவாக வந்ததுனால நம்ம ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியல. அது வந்து நமக்கு தூத்துக்குடியில் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாங்க. நான் வந்து இந்த வண்டியில் ஆன்லைனில் தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கேங்க. ஸோ அது எப்படிங்கிறத வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த வண்டியோட ரூட் பார்த்தோம் அப்படின்னா, திசையன்விளைக்கு அடுத்து திருச்செந்தூர், தூத்துக்குடி, சாயல்குடி, ராமநாதபுரம், தொண்டி, மீமிசல், பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி வழியாக வேளாங்கண்ணி வரைக்கும் போயிட்டுருக்குங்க. நம்ம வண்டி ட்ராவல் பண்ணுற ஃபுல் ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் ரூட்டில் தாங்க. இங்கே திசையன்விளையில் ஆரம்பித்து வேளாங்கண்ணி வரைக்கும் ஃபுல்லாகவே ஈசிஆரில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாகவே நம்ம இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் இருந்தோம். பட் இப்போ தான் அந்த ட்ராவலை கண்டினியூ பண்ணுறதுக்கும் ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குங்க.
இந்த வண்டிக்கு ஸ்டாப்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதாங்க. இங்கே திசைவேலைக்கு அடுத்து உடன்குடியில் ஸ்டார்ட் பண்ணி வேளாங்கண்ணி முன்னாடி இருக்கிற வரைக்கும் சின்ன சின்ன ஊர்களாக இருந்தாலும் வண்டி ஸ்டாப் பண்ணி தான் போகுமா. ஏன்னா இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி மட்டும் தான் ஆப்ரேட் ஆகுதாமா. ராமநாதபுரம் அடுத்து வேளாங்கண்ணி வரைக்கும் நைட் டைமில் இந்த வண்டி இருக்குதாமா. ஸோ அப்படி இருக்கும்போது இடைப்பட்ட ஊர்களெலாம் நிறுத்தி தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் 4:30 மணிக்கு கிளம்புற வண்டி அடுத்த நாள் காலையில் ஒரு 3:30 மணிக்கு 3:45 ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க இன்றைக்கி என்ன டைம் ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போது உடன்குடி ரீச் பண்ணியாச்சுங்க. நீங்கள் லெஃப்ட் சைட்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய ஆம்னி பஸ்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. உடன்குடியிலேருந்து சென்னைக்கு ஏகப்பட்ட வண்டி இருக்குங்க. நீங்கள் டெய்லியுமே செக் பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 20 வண்டியாவது ஆப்ரேட் பண்ணுவாங்க உடன்குடியிலேருந்து சென்னைக்கு. ஸோ இந்த ரூட்டில் எஸ்சிடிசி அதிகமாக இல்லாத காரணத்தினால ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. நம்ம உடன்குடி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி கிளைமேட்டுமே வந்து பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா மழை பெய்ச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற அன்றைக்கி மழை சுத்தமாக கிடையாதுங்க. நம்ம இப்போது குலசேகரப்பட்டினம் பைபாஸில் தாங்க இருக்கோம். நமக்கு லெஃப்ட் சைடில் போகிற அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகிறது. ரைட் சைடில் போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா கூடங்குளம் வழியாக கன்னியாகுமரி நாகர்கோவில் போகிற ரூட்டுங்க. இப்போ நம்ம நேராக போகிறது வந்து பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டினம் ஊருக்குள்ளே போயிட்டு தாங்க நம்ம இந்த வண்டி போகும். தசரா விழாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஊருங்க இந்த குலசேகரப்பட்டினம். ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி தான் அந்த தசரா ஃபெஸ்டிவலாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான போட்ட கடைகள்லாம் எடுக்காமல் தான் இருக்காங்க. ரொம்பவுமே ஃபேமஸான ஊருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க. திசைவேலியிலிருந்து ஒரு நாளைக்கு 2 வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி கிளம்புதுங்க. ஒரு வண்டி காலையில் கிளம்பும் ஏர்லியராக, இன்னொரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிற வண்டிங்க. 2 வண்டியுமே வேளாங்கண்ணி வரைக்கும் போகும். 2 வண்டிக்குமே ஆன்லைனில் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஆஃப்லைன்லேயும் டிக்கெட் எடுத்துக்கலாம், ஆன்லைன்லேயுமே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். 383 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. குலசையிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் இந்த லொக்கேஷன் பார்த்தேங்க. இதை பார்க்கும்போது ஏதோ பவர் பிளான்ட் மாதிரி தெரியுது, ஆனால் என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. நம்ம இந்த ரூட்டில் தான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இந்த ரூட்டில் உள்ளவங்க இது என்ன பிளேஸ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. நம்ம வண்டிக்கு பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது தூத்துக்குடியில் ஒரு 10 நிமிஷமும், அதுக்கடுத்து டின்னர் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா சூரங்குடி அப்படிங்கிற ஊர்லேயும், அதுக்கடுத்து ஒரு டீ பிரேக் வந்து பார்த்திங்கன்னா மீமிசில்லையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம திருச்செந்தூர் ரீச் பண்ணியாச்சுங்க. திசைவேலியில் ஸ்டார்ட் பண்ணி திருச்செந்தூருக்கு கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஊர்களுக்கு மேலே வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா திசைவேலி டு திருச்செந்தூர் தான் ஏறியிருக்காங்க. இடையில ஏறினவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூருக்கு தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கட் டிக்கெட் நிறைய ஏறுவாங்க போலங்க. நமக்கு லெஃப்ட் சைடு போது பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி போகிறதுங்க. ஆப்போசிட்டில் இருக்கல இதுதான் திருச்செந்தூரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். இது ஒரு என்ட்ரன்ஸ் தாங்க. பட் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தாங்க இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:55 ஆகுதுங்க. நம்ம திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. இது தாங்க மெயின் பஸ் ஸ்டாண்டு. இன்னொரு பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா கோவில் பக்கத்தில் இருக்குது. அது இப்போ ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கே வந்து நமக்கு நிறையலாம் ஸ்டாப் கிடையாதாமா. ஆள் ஏறி இறங்கினோடனே வண்டி கிளம்பிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நமக்கு அடுத்த பிரேக் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் தாங்க. திருச்செந்தூரில் எந்த அளவுக்கு கூட்டம் இறங்குனதோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஏறவும் செஞ்சுருக்காங்க. பட் எல்லாமே நான் சொன்ன மாதிரி கட்டிக்கெட்டு தாங்க. ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். இங்கேருந்து தூத்துக்குடி, அதுக்கப்புறம் ராமநாதபுரம் இந்த அளவுக்கு தான் நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அங்கங்கே கட்டிக்கெட் மாதிரி தான் இந்த வண்டி ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க.
திருச்செந்தூர் டு தூத்துக்குடி இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கூட்டம் அதிகமாக தாங்க இருக்கும். இப்போ வந்து கோவிலில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லாதனால பஸ்லையுமே கூட்டம் ஓரளவுக்கு தான் தெரியுது. பட் இந்த சீசன் டைம்லலாம் வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் பஸ் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப ரேருங்க. அந்தளவுக்கு செம்ம கூட்டமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மிங்க. திருநெல்வேலி டு திருச்செந்தூர், திருச்செந்தூர் டு திருநெல்வேலிலாம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே பஸ்ஸை தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் டைம்லாம் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பகுதி மக்களுக்கும் திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட்ற வர மக்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி வேறு வரப்போகுது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஸ்பெஷல் ட்ரெயினாக நிறைய அலோகேட் பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஆத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆறுமுகன் ஏரி அங்கேயுமே ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ ஆத்தூர்லேயுமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா ஸ்டாப்பும் நின்று தாங்க போகுது. வண்டி தான் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டாப் எல்லா ஸ்டாப்புமே நிற்கிதுங்க. சின்ன சின்ன ஊர்களாக இருந்தாலும் நிறுத்தி தான் போகிறாங்க. இதுதாங்க இந்த லைனில் ஓடக்கூடிய ஒரு முக்கியமான ஆறுங்க, நம்ம தாமிரபரணி ஆற்று பாலம். நீங்கள் டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் அதிகமாக தண்ணி போகும்போது இந்த வெள்ளமெல்லாம் ஒரு தடவை போச்சு பார்த்திங்களா, அப்போல்லாம் இந்த பாலம் மூழ்கடிக்கிற அளவுக்கு தண்ணி போச்சுங்க. அந்த சமயத்தில் இந்த பாலத்தில் பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணவே கிடையாதுங்க. நிறைய ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போயுமே தண்ணி ஓரளவுக்கு நல்லா தாங்க போயிட்டுருக்கு. என்ன தான் இந்த ஏரியா கடற்கரையை ஒட்டி இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாழை ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. திசைன்மலை, திருச்செந்தூர், ஆறுமுகன் ஏரி, ஆத்தூர் இந்த பக்கமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழை அதிகமாக பயிரிட்டு இருக்காங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது வந்து பார்த்திங்கன்னா உப்பளம்ங்க. நீங்கள் டே டைமில் பார்த்தா சூப்பராக தெரியும். நைட் டைம்லன்றதுனால அங்கங்கே தண்ணியாக தெரியுது பார்த்திங்களா. இங்கேருந்து தாங்க உப்பெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் அண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் ரெண்டு இடத்துலையுமே ஸ்டாப் இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டில் பேசஞ்சர் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் போவோம். புது பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 நிமிஷம் பிரேக்குங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற அவுட்டர் பைபாஸுங்க. லெஃப்ட் சைடு போகிற அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுரம், அருப்புக்கோட்டை வழியாக மதுரை போகிறது. அப்படியே நம்ம கோவில்பட்டி, சிறுவகாசி அங்கேயும் போய்க்கலாம். ரைட் சைடில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி துறைமுகம் போகிறதுங்க. நம்ம இப்போ நேராக தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே தாங்க போக போகிறோம். நம்ம சேனல்லையே தூத்துக்குடி பேஸ் பண்ணி ஒரு 3 ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடி வந்தோம். இன்னொன்று வந்து தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் ட்ராவல் பண்ணியிருந்தோம் ட்ரெயினில். இன்னொரு ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி 1 to 1 ட்ராவல் பண்ணியிருந்தோங்க. தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. ரைட் சைடில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பட் நம்ம வண்டி பஸ் ஸ்டாண்ட் உள்ளலாம் போகல, பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தான் நிறுத்துறாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:10 ஆகுதுங்க. ஒரு 1.25 மணி நேரத்தில் நம்ம திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி ரீச் பண்ணியாச்சுங்க. அதுவே திசைநிலையிலேருந்து பார்க்கும்போது 2.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. இதுதாங்க தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட். கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இப்போ நல்லா நீட்டாக மாற்றிட்டாங்க. உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ்ஸஸ் நிற்கிறதுக்கும் பிளேசஸ் இருக்குங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:20 ஆகுதுங்க. இங்கே வந்து நமக்கு 10 நிமிஷம் பிரேக் இருக்குது. அந்த கேப்பில் நம்ம எக்ஸ்டீரியர் ஷாட்லாம் பார்க்கலாங்க. வண்டியோட நேம் போர்டு பாருங்களேன், வேளாங்கண்ணி
சூப்பராக இருக்குது. திசைன் விலை வேளாங்கண்ணி ஈசிஆர் எக்ஸ்பிரஸ். ஸ்டிக்கரிங்லாம் ரொம்ப பெருசாக இல்லைங்க, நார்மலாக சின்னதாக தான் ஒட்டியிருக்காங்க. அதுவுமே ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டி BS6 இல்லைன்னு நினைக்கிறேங்க, BS4 மாதிரி தான் தெரியுது, பழைய வண்டி மாதிரி தாங்க தெரியுது. சைடில் தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. திசைன் விலையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு எந்த ரூட்டெல்லாம் போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் நேம் போர்டு எரியவே இல்லைங்க. ரூட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 626ங்க. திசைன் விலை பிரான்ச் வண்டி தாங்க இந்த வண்டி. தூத்துக்குடியிலேருந்து சாயல்குடி ராமநாதபுரம் பஸ் எல்லாம் போகும் பார்த்தீங்களா, அந்த பஸ் எங்கே நிற்குமோ அந்த இடத்துல தான் நம்ம வண்டி நிற்குங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக தாங்க தெரியுது. எல்லாமே சீட் ஃபுல்லாக தான் இருக்குது. கூட்டம்லாம் ஸ்டாண்டிங்லலாம் தெரியவே இல்லைங்க. ரொம்பவுமே க்ரௌடு கம்மி தாங்க இன்றைக்கி. 10 நிமிஷம் பிரேக் முடிஞ்சு நம்ம கரெக்டாக 7:30 மணிக்கு தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த பிரேக் வந்து நம்ம ஒரு டீ பிரேக்காக எடுத்துக்கலாங்க, ஒரு பயோ பிரேக் மாதிரி தான். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. ஓரளவுக்கு தான் நீட்டாக இருக்கும். டீ காஃபியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள் தாங்க. ரேட்டுமே அந்தளவுக்கு ரொம்ப பெருசாகவும் தெரியல. உங்களுக்கே தெரியும் பஸ் ஸ்டாண்ட் உள்ள எந்த அளவுக்கு விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பயோ பிரேக்காக நம்ம இந்த பிரேக் எடுத்துக்கலாங்க. தூத்துக்குடியிலேருந்து எட்டயபுரம் போகிற அந்த மெயின் ரோட்டில் தான் வந்து இந்த இடத்துல தான் கட் ஆகுங்க. ஈசிஆர் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே கட்டாது பார்த்திங்களா, இங்கே தான் கட் ஆகும். இங்கேருந்து ஃபுல்லாக ஈசிஆர் தாங்க. கரெக்டாக ராமநாதபுரம் வரைக்கும் ஈசிஆர் இதில் தான் போகிறோம். முக்கியமான ஊர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வைப்பார், வேம்பார், சூரங்குடி, அதுக்கப்புறம் சாயல்குடி, ஏர்வாடி, கீழக்கரை, ராமநாதபுரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு தாங்க. இந்த ஈசிஆர் ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே எக்ஸைட்டாக இருக்கேங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரூட்டை ட்ராவல் பண்ணது கிடையாது, பர்சனலாகவும் போனது கிடையாது, நம்ம சேனல்லே விலாகும் பண்ணலங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ராவல். இந்த ஈசிஆரில் எப்படி ட்ராவல் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த பக்கமெல்லாம் வந்து பாருங்களேன், தூரத்தில் ஏதோ லைட்லாம் எரியிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது என்னன்றதை ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க கண்டுபிடிச்சேன். விண்டு மில் தாங்க, சுற்றிட்டு இருக்கிற விண்டு மில் நைட் டைமில் இப்படி தாங்க பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ரூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி தாண்டினதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸ்போர்ட் கம்பெனிலாம் பார்க்க முடிஞ்சதுங்க. இங்கேருந்து மீன், இறால் இந்த மாதிரி கடல் உணவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ்லாம் இந்த ரூட்டில் தாங்க இருக்குது. இந்த ரூட்டில் ஓடக்கூடிய லாங் ரூட் வண்டியெல்லாம் சூரங்குடியில் தான் பிரேக் கொடுப்பாங்களாம். ஸோ நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூரங்குடியில் தான் கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 8:35 ஆகுதுங்க. இந்த ஹோட்டல் தாங்க ஸ்ரீராம் செல்வி ஹோட்டல்னு போட்டிருக்கு. இங்கே தான் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்து வெஜ்ஜு தான் எடுத்துட்டேன். 2 சப்பாத்தி, ஒரு ஆம்லேட்டுங்க, 70 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம வண்டிக்கு ஆப்போசிட்டாக ஒரு வண்டி வந்து நிற்கிதுங்க. ராமேஸ்வரத்துலேருந்து தென்காசி போகிற வண்டிங்க. நைட் டைம்ன்றதுனால டிஃபன் அண்ட் டீ காப்பி ரெண்டுமே இருக்குங்க. ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப மோசமாலாம் சொல்ல முடியாது. 8:55க்கு நம்ம வண்டி அங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் பிரேக் கொடுத்துருந்தாங்க. பிரேக் முடிச்சுட்டு 8:55க்கு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாயல்குடி இருக்குங்க. சாயல்குடி ஓரளவுக்கு இந்த ரோட்டில் முக்கியமான ஊருங்க. கொஞ்சம் நிறைய ஃபேன் பேஸும் இருக்காங்கங்க இந்த ரூட்டில். இந்த வண்டிக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், அதுக்கப்புறம் தொண்டி, மீமிசல் போகிறதுக்கெலாம் இந்த வண்டிக்கு தான் வெயிட் பண்ணி ஏறுறாங்க. இப்போது ஒரு சில ஸ்டாப்பில் நிறுத்துனாங்க, எனக்கு ஊர் பேர்லாம் சரியாக தெரியல. அங்கே ஏறினவங்களாம் 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா தொண்டி வரைக்கும் டிக்கெட் எடுத்திருக்காங்க.
இப்போ நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை கடந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் நுழைஞ்சாச்சுங்க. அதாவது சாயல்குடி ரீச் பண்ணியாச்சு. சாயல்குடி வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தாங்க. நைட் டைம்ன்றதுனால இந்த வண்டி பஸ் ஸ்டாண்ட் உள்ளலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 9:30 மணிங்க. கரெக்டாக சாயல்குடியில் இந்த இடத்துல தான் வண்டி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சாயல்குடி தாண்டி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேங்க. நல்லா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ராமநாதபுரம் ரீச் பண்ணியாச்சுங்க. ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், சாயல்குடி இந்த பக்கம்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. ராமநாதபுரம் புது பஸ் ஸ்டாண்ட் இப்போ தாங்க ஓப்பன் பண்ணாங்க. ரீசெண்டாக ஒரு 20 டேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 10:55ங்க. இங்கே பாருங்க, ஒரு கூட்டமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வண்டிக்காக. சரியான கூட்டங்க ராமநாதபுரத்தில். இந்த ரூட்டில் நைட் டைமில் வண்டி ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம க்ரௌடுங்க. சரியான கூட்டத்தோடு தான் வண்டி கிளம்புதுங்க இங்கேருந்து. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:30 மணிங்க. செகண்ட் டீ பிரேக்காக வண்டி வந்து பார்த்திங்கன்னா மீமிஸில் நிறுத்தியிருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 12:30 மணிங்க. ராம்நாடுக்கு அப்புறம் கொஞ்சம் தூங்கிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. நிறைய கூட்டம், அதுபோக சவுண்டு பயங்கரமாக இருந்தது. சத்தம், சண்டை, அது இதுன்னு சொல்லிட்டு இடம் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ க்ரௌடுங்க. நைட் டைமில் பஸ்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த வண்டி எல்லா ஊர்லேயும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தொண்டிக்கு முன்னாடியும் சரி, தொண்டிக்கு அடுத்தும் சரி, நிறைய ஊரில் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த க்ரௌடு அதிகமாக இருந்ததுனால நம்மளால் வீடியோ சரியாக எடுக்க முடியலங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மீமிஸில் தான் வீடியோ எடுத்தோம். ஒரு 10 நிமிஷம் பிரேக் முடிச்சுட்டு நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. இப்போது ராம்நாடுக்கு அடுத்து தேவிப்பட்டினம்ங்க. அங்கேருந்து நமக்கு 2 ரூட்டு டைவர்ட் ஆகும். ஒன்று வந்து ஆர்எஸ் மங்கலம் வழியாக காரைக்குடி, திருச்சி அந்த வழியாக போகிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிறதுங்க. தேவிப்பட்டினம்க்கு அடுத்து தொண்டி, மீமிசல், கோட்டைப்பட்டினம், அதுக்கப்புறம் மணல்மேல்குடி, கட்டுமாவடி, மல்லிப்பட்டினம், பட்டுக்கோட்டை, இந்த லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிற லைன் தாங்க. உண்மையிலே இந்த சர்வீஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நிறைய ஊர்களில் இந்த வண்டிக்காக நிறைய மக்கள் வெயிட் பண்ணி ட்ராவல் பண்ணுறதா பார்க்க முடியுதுங்க. ராமநாதபுரம் அடுத்து எல்லா ஊர்கள்லையுமே இந்த வண்டி நின்றுச்சுங்க. சின்ன சின்ன ஊர்களாக இருந்தாலும் வண்டி நிறுத்தி தான் போகிறாங்க. டிரைவர் அண்ட் கண்டக்டர் 2 பேருமே ரொம்ப பொலைட்டாக சூப்பராக பேசிட்டு சூப்பராக பிஹேவ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ஷெல்லாம் கிடையாது. நிறைய ஊர்களையும் ஸ்டாப் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. நிறைய மக்கள் இந்த வண்டிக்காகவே வெயிட் பண்ணி ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தும் சரி, காலேஜ் போகிற பிள்ளைங்களும் சரி, அவங்க பேரண்ட்ஸோட வந்து இந்த பஸ்ஸில் ஏற்றிலாம் விட்டு போகிறாங்க. நைட்டு 1 மணிக்கெலாம் ஏற்றி விடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க இந்த ரூட்டில். திசையின் விலை, திருச்செந்தூர், தூத்துக்குடி, இங்கேருந்து வேளாங்கண்ணி போகிறதுக்கு இந்த வண்டி ரொம்பவுமே சூப்பரான வண்டிங்க. நீங்கள் நைட்லாம் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சு பஸ் ஏறி ஒரு தூக்கத்தை போட்டீங்க அப்படின்னா ஏர்லியராக வந்து நம்ம வேளாங்கண்ணி ரீச் பண்ணிடலாங்க. ஸோ அந்தளவுக்கு செம்ம டிமாண்டாகவும் இருக்குங்க இந்த வண்டி. நிறைய கட் டிக்கெட் தாங்க. ஃபுல் டிக்கெட்லாம் நிறைய கம்மி. கட் டிக்கெட்ஸ் தாங்க. திசையின் விலை டு திருச்செந்தூர், திருச்செந்தூர் தூத்துக்குடி, தூத்துக்குடி டு ராமநாதபுரம், ராமநாதபுரம் டு தொண்டி, அதுக்கப்புறம் இந்த பக்கம். ஸோ எல்லாம் நிறைய கட் டிக்கெட்ஸ் தாங்க. ஸோ அந்தளவுக்கு செம்ம சூப்பரான சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பட்டுக்கோட்டை ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுது. பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தாங்க வண்டி நிற்கிது. சூப்பரான ட்ராவலுங்க. இப்போ வரைக்கும் வண்டி செம்ம சூப்பராக போயிட்டுருக்குங்க.
பட்டுக்கோட்டை வரைக்குமே வண்டி செம ஃபுல்லாக தாங்க வந்துச்சு. பட்டுக்கோட்டையில் ஓரளவு கூட்டம் காலியாயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டிங்க. அடுத்து ஃபைனலாக வேளாங்கண்ணி தான். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு நம்ம வேளாங்கண்ணி போய் பார்க்கலாங்க, எந்த டைமுக்கு வேளாங்கண்ணி ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வேளாங்கண்ணி சிட்டிக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 3:30 மணி ஆக போகுதுங்க. 3:25 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் ட்ராவலுங்க. 435 கிலோமீட்டர் திசைன்விளை டு வேளாங்கண்ணி. இந்த 435 கிலோமீட்டரை நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா 11 மணி நேரத்தில் கவர் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா 70 வரைக்கும் போனாருங்க. பட் ஆவரேஜாக வந்து பார்க்கும்போது 55 to 60 தான். நிறைய ஸ்டாப்லாம் இருந்தது. அதே மாதிரி ரோடும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மோசமாகவும் இருந்தது அங்கங்கே. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது 55 to 60 வரைக்கும் ஆவரேஜாக வந்தாங்க. பட் 70 டாப் ஸ்பீடுங்க. சூப்பரான ட்ராவலுங்க. கரெக்டாக 3:30 மணிங்க நம்ம வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. இது தாங்க வேளாங்கண்ணியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட். செம்மையான ட்ராவலுங்க. திசைன்விளை டு வேளாங்கண்ணி வரைக்கும் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணணுன்ட்டு இருந்த ரூட்டு இன்றைக்கி சூப்பராக ட்ராவல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஒரு சில இடங்கள்லாம் தான் தூங்கிட்டோம். பட் ஃபுல் ட்ராவலையும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இந்த வண்டிக்கு இங்கே ஹால்ட்டெல்லாம் கிடையாதுங்க. 3:30 to 3:45 வேளாங்கண்ணி ரீச் பண்ணுவாங்களாம். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு இந்த வண்டி இங்கேருந்து கிளம்பிவிடுங்க. திசைன்விளை டு வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணி டு திசைன்விளை. பஸ் டைமிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.